வணக்கம், வெல்கம் டு பிஎன் டிராயிங் புக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன்ஃப்ளவர் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்லேருந்து எப்படி ட்ரா பண்ணுறது, கலரிங் எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் என் சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, பிஎன் டிராயிங் புக் சேனல்னு சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆல்னு வரும். ஸோ அந்த ஆல் கொடுத்தீங்கன்னா தான் அப்போ தான் இன்க் பாக்ஸில் எனி டைம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸாக போட்டுட்டு வந்துடுங்க. சூரியன் இருக்கிற மாதிரி சுற்றி சூரியன், இப்போ நார்மலாக சன் போட்டு சர்க்கிள் போட்டு சுற்றி கோடு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். ரவுண்டு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஓவல் ஷேப் போட்டு அதுக்கு சுற்றி லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட அந்த லைன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ட்ராயிங் பண்ணலாம். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி பெட்டல்ஸ் லைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப இடுக்கமாக போட வேண்டாம். எங்கெல்லாம் ரொம்ப கேப் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மட்டும் போட்டுக்கோங்க, போதும். இப்போ போட்டு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து நம்ம கலர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது லெமன் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க, கோடு கோடாக போடுங்க. நம்ம இது ஆல்ரெடி எல்லா வீடியோவிலும் சொன்ன மாதிரி இதில் நம்ம ஓவர் கோட்டிங் பண்ண போகிறோம். ஓவர் கோட்டிங்னா என்னென்னா சிங்கிள் கலருக்கு மேலே திருப்பி மாற்றி நம்ம மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நார்மல் க்ரையானில் மல்டி கலர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது, வழுக்கிட்டு போகும். இது ஆயில் கலர்ன்றதுனால யூஸ் பண்ண முடியும், ஆனாலும் நீங்கள் ரொம்ப டார்க்காக போட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதே மாதிரி எல்லோ கலர் ஃபுல் லைன்ஸை போட்டு முடிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது எல்லோ ஆர்ட் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பாதி பெட்டல்ஸ் மட்டும்தான் போடுறோம். நல்லா பாருங்கள், ஃபுல் பெட்டல்ஸ்க்கும் போடல, ஒரு பெட்டல்லையும் பாதி மட்டும்தான் போடுறேன். அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. இது இந்த கலருமே பார்த்திங்கன்னா லைட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க, நார்மல் எல்லோ. அந்த எல்லோ வச்சு ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி லெமன் எல்லோ கலர் அடிச்சிருக்கோம், அதுக்கு மேலே பாதியாக எல்லோ அடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த எல்லோ வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது, ஆனாலும் சென்டரில் டார்க் எல்லோ கலர் நல்லாவே தெரியும். இந்த ஷேடிங் பார்த்திங்கன்னா அழகாக வரும் கலரு. ஸோ அதனால் ரெண்டு கலரையும் மர்ச் பண்ணுற மாதிரி ஓவரால் ஃபுல்லாக அடிச்சு விடுங்க. பண்ணும்போது லைன்ஸை விட்டு வெளியே வராமையும் கலர் அங்கங்கே திட்டு ஆகாமையும் கேப் இல்லாமையும் அழகாக பண்ணணும் நீட்டாக. பக்கத்தில் அழகாக பக்கத்தில் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. டார்க் ஆரஞ்சாக இருந்தாலும் ஓகே, லைட் ஆரஞ்சாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா இது எல்லோ கலர் மேலே அடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஆரஞ்சு வச்சு அடித்தாலும் லைட்டாக தெரியும். ஸோ அப்படி டார்க் ஆரஞ்சாக ரொம்ப ஓவர் டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மேலே திருப்பி எல்லோ கலர் வச்சு அடிச்சு பண்ணி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது கிட்டத்தட்ட பெயிண்டிங் மாதிரி தான். நம்ம எப்படி வேணால் இந்த கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ கோடு பார்த்திங்கன்னா இந்த கோடு இந்த மாதிரி லைன் மாதிரி போடாமல் இதுக்கப்புறம் நம்ம இப்போ போட பார்த்திங்கன்னா நம்ம டிக் மாதிரி போடணும். டிக் போடுறதுன்னா ஸ்டார்டிங்கில் டார்க்காகவும் அப்புறம் மெல்லிசமாக வரணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது தான் லைன்ஸ் நல்லா கிளியராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரியலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நீங்கள் எல்லா லைன்ஸும் போட்டு விட்டுருங்க. சும்மா அந்த இடுக்கத்தில் இருக்கிற பெட்டல்ஸ்க்கெல்லாம் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட வேண்டாம், ஃபுல்லாக மறைச்சிடாதீங்க. இப்போ எல்லோ கலர் எடுத்து அது மேலேயே திருப்பி மறுபடியும் மர்ச் பண்ண மாதிரி போடுங்க. இது எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, ஏன்னா எல்லோ ஆரஞ்சு கலர் லைட்டாக யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ அந்த கலர் ஈவனாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஈவனாக ஓவர் டார்க் அடிக்கவும் முடியாது. ஸோ அடிச்சோன்னா அப்படின்னாலும் ரொம்ப டார்க்காக தெரிஞ்சிடும். அதனால தான் மேலே இப்போ ஈவன் பண்ணுறதுக்காக நம்ம எல்லோ கலரை மேலே வச்சு திருப்பி மர்ச்சிங் பண்ணுறோம். லைட்டாக அந்த ஆரஞ்சு மேலே மட்டும் பண்ணி விட்டுருங்க, பார்க்கறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா பெட்டல்ஸும் அந்த மாதிரி பண்ணிடுங்க. நான் வீடியோ ஃபாஸ்ட் மோடில் வைக்கல, ஏன்னா உங்களுக்கு நான் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்லோ மோடில் வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் பண்ணும்போது எதையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க, டார்க் ப்ரௌன்.
வச்சு லைட்டாக அவுட்லைன் வரைஞ்சி விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிட்டக்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டு வேண்டாம் வேண்டாம். லைட்டாக அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த லைன்ஸ்க்கு பாதி போடுங்க. பாதி வரைக்கும் ஆரஞ்சு அடிச்சாடிங்களா, அது வரைக்கும் அந்த லைன்ஸ் ப்ரௌன் கலர் லைன்ஸ் வரைஞ்சிட்டு திருப்பி அதுக்கு மேலே லைட்டாக எல்லோ வச்சு நம்ம மர்ச் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் உள்ளே மட்டும் நம்ம டார்க் கொடுத்துட்டோம் ஆரஞ்சு. பட் சைடில் அந்த லைன்ஸ் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருந்துச்சு. அதனால தான் இப்போ நம்ம எக்ஸ்பிரஷனுக்காக டார்க் ஷேடிங் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எல்லோ கலர் வச்சு மர்ச் பண்ணுறோம். மர்ச் பண்ணி அப்படி ஃபுல்லாக எழுதிட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் மட்டும் டார்க்காக தெரியும். பெட்டல்ஸ் முனையிலலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியும். ஸோ ஃப்ளவர் ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு பிக்சர் வரைஞ்சாலும் நம்ம அது வந்து சிங்கிள் கலரோ இல்லை வந்து சிங்கிளாக ஏதோ எல்லோனா எல்லோ மட்டும் அடிச்சுட்டு போகாது. அதோட ஃபேமிலியும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா டார்க், மீடியம், லைட்டு, ஹைலைட்டு அப்படின்ற மீடியம் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கலர் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் மெயினு. பிக்சர் வரைஞ்சிட்டா மட்டும் போதும் அப்படின்றது இல்லாமல் கலரிங் எப்படி பண்ணணுன்றதும் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்ஸை நம்ம ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்ற பிக்சர்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஜென்ரல் நாலேஜ் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பீச் கலர் அடிச்சிருங்க, லைட்டாக அடிங்க. நான் மேலே நம்ம இன்னொரு கலர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். லைட்டாக கொடுத்துட்டு இப்போ பிளாக் ப்ரௌன் ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக அடிச்சு விட்ருங்க. கொஞ்சம் நல்லா டார்க் அடிச்சிருங்க, ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வேறு கலர் அடிக்க போகிறதில்ல. இது கொஞ்சம் நல்லா திக்காக அடிச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு பீச் கலருக்கு மேலே நீங்கள் ப்ரௌன் கொடுக்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக தெரியுது அப்படின்னா லைட்டாக பிளாக் கொடுத்துருங்க. பிளாக் கொடுத்து அதுக்கு மேலே திருப்பி அந்த ப்ரௌனையும் அடிச்சிங்கன்னா மர்ச் பண்ணி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் டார்க்காகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிச்சது கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு. ஏன்னா கீழே பீச் அடிச்சதுனால ப்ரௌன் வந்து மர்ஜ் ஆன மாதிரி வந்துருச்சு. அதனால் லைட்டாக நான் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் டார்க்காக தேவைப்படும் அப்படின்றதுனால பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளாக் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன். பிளாக் ப்ரௌன் மீன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுலே உள்ள டார்க் ப்ரௌன் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கருப்பு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ப்ரௌன் டார்க் ப்ரௌன் வரணும்னா நீங்கள் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். இதே மெத்தடை வந்து நம்ம பெயிண்டில் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா வந்து ப்ரௌன் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் பிளாக் பிளாக் ரொம்ப பிளாக்காக ப்ரௌன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதில் லைட்டாக பிளாக் தொட்டுட்டு ஒரு ட்ராப்பாக தொட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த கலர் வரும். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம பெயிண்டிங்கில் ஃபாலோ பண்ணுவோம். அதை நான் அடுத்த பெயிண்டிங் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ் லைன்ஸாக போட்டு விட்ருங்க. சென்டரில் மட்டும் ஃபுல்லாக போட்டு விட்டுறாதீங்க. சென்டர் அந்த ஓவல் ஷேப் அதுவே ஓவல் ஷேப்பில் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கர்வ் லைன்ஸாக போட்டு விட்டுருங்க. ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை அவசியம். ஸோ பொறுமையாக நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக நான் ஸ்லோ வீடியோவில் வைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டெப் கூட ஸ்கிப் பண்ணாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து இதே ஃபாலோ பண்ணி அப்படியே ட்ராயிங் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நல்லா வரைய ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரேப்பர் வச்சு லைட்டாக கோட் கூட போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது அப்படியே 3D லுக் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ அங்கே ஃபினிஷிங் பண்ணி விட்டுருங்க லைட்டாக. இப்போ அந்த ப்ரௌன் வந்து தனியாக தெரியுது. ஸோ அது வந்து லைட்டாக நம்ம மர்ச் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ரியல் லுக் தெரியணுன்றதுக்காக மர்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே லைட்டாக பிளாக்கோ இல்லை பிளாக் ப்ரௌனோ வச்சு அந்த லைன் மாதிரி போட்டு விட்டுருங்க. ஜிக்ஸாக்ல போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே எஃபெக்ட் தெரியும். பார்த்தீங்கன்னா லைட்டாக அவுட்லைன் பண்ணிவிட்டேன். திருப்பி பிளாக் பண்ணதுனால அந்த கோட் கூட போட்ட பார்த்தீங்கன்னா சுற்றி அது வந்து லைட்டாக மறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி ஸ்கைப்பர் வச்சு பண்ணிடுவேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்போ இதுக்கு மேலே லைட்டாக அங்கங்கே என்னென்ன கரெக்ஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே அவுட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு லைட்டாக பிளாக் ப்ரௌனோ இல்லை ப்ரௌனோ இல்லை எல்லோ ஆர்க்கு எது வேணாலும் கொஞ்சம் லைட்டாக எல்லோவோட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலரை எடுத்து அவுட்லைன் மாதிரி போட்டு அதுக்கு மேலே திருப்பி எல்லோ வச்சு மேட்ச் பண்ணி விட்டிங்கன்னா பக்கத்துக்கு லுக் ரொம்பவே நல்லா ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நான். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா? சன்ஃப்ளவர் எப்படி வரையிறதுன்றதையும் கற்றுக்கிட்டாச்சு. ஸோ அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன்.